சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு அரசியல் அரட்டை. ஏன்னா இன்னைக்கு திரு எடப்பாடி அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ அது தொடர்பான அரசியல் அரட்டை தான் இன்னைக்கு. தொடர்ந்து பேசலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலாக ஜேர்னலிசம் அப்படின்றது நியூட்ரலாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம தொடர்ந்து ஊழல்களை தொடர்பாக பேசியிருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ இதுக்கு சிறப்பு அரசியல் அரட்டை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சார்? ஒன்றும் இல்லை, அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்டு திரு பழனிசாமி அவர்களுடைய திறன் போதுமான அளவுக்கு பொதுவெளியில் எடுத்து வைக்கப்படவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கே அது போதுமான அளவுக்கு புரிய வைக்கப்படவில்லை என்று தான் நான் பார்க்கிறேன். நான் ஒரு சிவிலியனாக எந்த கட்சியிலும் உறுப்பினர் அல்லாதவனாக வெளியிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது வியக்க வைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக அது இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் இதற்கு முன்பு இருந்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் ஆராய்ந்தீர்கள் என்றால் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பின்புலம் இருந்தது. எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, கருணாநிதி எடுத்துக்கங்க, ஸ்டாலின் சொல்லவே வேண்டாம், செல்வி ஜெயலலிதா அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், திரு விஜயகாந்த் அவர்களை கூட எடுத்துக்கொள்ளலாம். திரைப்பின்புலம்னு ஏதாவது ஒன்று இருந்தது. ஆனால் உண்மையிலேயே ஒரு கட்சியில் கிளைக்கழக செயலாளராக இருந்துட்டு அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக ஆவதற்கு அந்த மனிதனுடைய அசாத்திய துணிச்சல், அறிவு மற்றும் திறன்தான் காரணம் என்று நான் பார்க்கிறேன். எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க கட்சியில், 1.5 கோடின்னு வேறு சொல்லிடுறாங்க அடிக்கடி. ஓகேவா, 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அந்த 1.5 கோடி தொண்டர்கள் ஒரு பழனிசாமியால் தானே வர முடிச்சு இன்றைக்கி. இன்னொன்று, திரு பழனிசாமி அவர்களை ஜெயலலிதா அடையாளம் காட்டவில்லை. அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று அவராக சொல்லிக்கொண்ட திரு பன்னீர்செல்வம் எங்கே இருக்கிறார்? நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் 3 முறை முதல்வர் தான் அவர். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அவர். அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான். எப்போது அடையாளம் காட்டப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும். டான்சி வழக்கிலே தண்டிக்கப்பட்ட போது அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். சொத்து குவிப்பு வழக்கிலே தண்டிக்கப்பட்ட போது அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஏன் அம்மா அவரை அடையாளம் காட்டினார்? ஏன் காட்டினார்? அந்த இடத்தில் பழனிசாமி இருந்திருந்தால் நகர்ந்திருக்க மாட்டார். அவங்க ஆங்கிள்லேருந்து பாருங்கள். 10 ஃபைல் வந்தால் 10 ஃபைலையும் நான் பார்த்துட்டு நான் சொல்கிற இடத்துல நீ கையெழுத்து போடணும். ஒருவேளை நீ எனக்கு தெரியாமல் 11ஆவதாக ஒரு ஃபைலில் நீ கையெழுத்து போடக்கூடாதவனாக அந்த இடத்திற்கு வேண்டும். ஆனால் 10 ஃபைல் கொடுத்தா 20 ஃபைலில் கையெழுத்து போடுறவன் தான் லீடராக முடியும். உங்களுக்கென்று ஒரு அசாத்திய அறிவும் இனிஷியேட்டிவும் வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். அந்த கட்சியில் இன்று வரை இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையினால் ஏன் இப்போ முதலமைச்சராக முடியவில்லை, இப்போ பொதுச் செயலாளராக முடியவில்லை? யோசித்திருக்கிறீர்களா? இது ஒரு ரீசனபிள் கொஸ்டின் தானே. காய்களை நகர்த்தினாரு சார். ஆனால் இப்போது அந்த காய்களை நகர்த்துதல்ன்றது சரியான யூகத்தோடு இருக்கணும், வெற்றி பெறக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற மூவு வெற்றிகரமாக இருக்க வேண்டும். செங்கோட்டையன் அவர்களோட இந்த சமீபத்தில் எழுந்த நீங்கள் சொன்ன அந்த சிக்கலையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அருள் லோக்கலில் ஈரோடில் யாரையுமே வளர விடுறதில்லை செங்கோட்டையன். இது எல்லா அரசியல்வாதியும் பண்ணுறது தான். இவருடைய அணுகுமுறையின் காரணமாக இவரை சுற்றியுள்ள கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய அத்தனை பேரும் கட்சியை விட்டு வெளியே செல்கிறார்கள். இவரோட பிஏவே சிந்தூர் ரவிச்சந்திரன் சம்பி, இவரோட பிஏவே வெளியில் போயிட்டு இன்றைக்கி திமுகவில் செல்வாக்காக இருக்கிறார். செங்கோட்டையனுடைய பிஏ? ஆமாம். ஓகே. இவர்கிட்ட மொத்த துட்டை அடிச்சுட்டு அங்கே போய் இன்னைக்கு திமுகவில் செல்வாக்காக இருக்கார். இது மாதிரி ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. போகிறாங்க. செங்கோட்டையனுக்கு எதிராக உள்ளூரில் அரசியல் செய்து கொண்டிருப்பார். அவர் ஒரு ஹெவி வெயிட்டு, நல்லா கட்சிக்கு வேலை செய்யக்கூடியார். சரி. அவர் தொகுதிக்கு பொறுப்பாளராக போகிறார். செங்கோட்டையன் காண்டாயிட்டார். அது நேரடியாக செங்கோட்டையனுக்கு விடப்பட்ட சவால்ன்றது நான் ஒத்துக்கிறேன். அதை பழனிசாமி வேறு வழி இல்லாமல் செய்கிறாரு, அழிச்சிருவார் அந்த மாவட்டத்தில். அப்போ போடுறாரு, செங்கோட்டையன் காண்டாயிடுது. காண்டானோடனே ரெபலை பண்ணுறாரு. அந்த ரெபலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல தானே. எதுவும் நடக்கலை. போய் கேளுங்க, எதுக்கு எங்கிட்ட கேட்டுருக்கு இதை பற்றி பேச. போய் நிர்மலா சீதாராமனை பார்த்து ஒய்பா கேட்டகிரி கொடுங்க எனக்குன்னு கேட்டாங்க. போய் தேர்தல் வேலையை பாருங்கள் சார்னு சொல்லிடுச்சு அந்த அம்மா. அமித்ஷா பார்க்கணுன்னாங்க. நான் என்னையே பார்க்கறதுக்கு அனுமதிச்சது பெருசு, போய் வேலையை பாருங்கட்டாங்க. போயிட்டு அசம்பிளியில் பேசும்போது அண்ணன் எடப்பாடியாரை வணங்கி நான் பேச தொடங்கு வழிக்கு வந்துட்டார். இன்றைக்கும் அந்த கட்சியில் எடப்பாடி இடத்துக்கு வரணுன்ற ஆசை இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியில் இல்லையா? டெஃபினட்டாக இருப்பாங்கல்ல. அந்த ஆசை துளிர்க்க விடாமல் பார்த்து கொள்வதே ஒரு சாதனையா அல்லவா? அது ஒரு திறமை வேணும். அதைத்தான் நான் பார்த்து வியக்கிறேன்றேன்.
கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். 2 செங்குத்தாக பிளந்து கிடக்கு கட்சி. ஒரு புறம் சசிகலா ஆதரவு பெற்ற பழனிசாமி அமைச்சரவை ஒரு புறம், மறுபுறம் மக்கள் ஆதரவு பெற்ற பன்னீர்செல்வம், பிஜேபி ஆதரவு பெற்ற பன்னீர்செல்வம். இந்த நேரத்தில் ஆட்சி நடத்தணும், மைனாரிட்டி ஆட்சி. 11 பேர் போயிட்டாங்க. அங்கே மீதி இருக்கவங்க எப்போ போவாங்கன்னே தெரில. அந்த பீரியடில் அங்கே செக்ரட்டரியில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க, சிஎம் ரூம்னு ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்கண்ணா. நேராக வந்தவொடனே சார் இந்த தொகுதி எம்எல்ஏன்ட்டு கதை தட்டு சிஎம் ரூம் உள்ள போயிடுவாங்களாம். இவரும் வந்து தடுக்கலாம் நிலைமையெல்லாம் இல்லை. ஓ உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுமா? நான் தர்மயுத்தத்துக்கு போகிறேன். போனாங்கன்னா கவர்மெண்ட் காலி. யாராவது எம்எல்ஏஸ் வந்தாங்கன்னா இவர் எந்திரிச்சு வாங்க 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 என்ன வேணும் உங்களுக்கு? சரி. கூவத்தூரில் இவர் வெற்றி பெற்றதே ஒரு சாதுரியம் என்கிறேன் நான். அருள்மொழி ஒப்புக்கொள்வார் என்று நம்புகிறேன். அரசியலில் ஜெயிக்கிறவனுக்கு தான் மரியாதை. சொன்னீங்க நல்லவனுக்கு என்ன வேலை, வல்லவனுக்கு தான் வேலை. இது அரசியலில் இதுதான் ரூல். இந்த கேமுக்கான ரூல் இதுதான். இதில் யார் வெற்றி பெறான்னா அவன் தான் சரித்திரத்தை எழுதுவான். ஸோ அப்படி மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துகிறாரு. இது ஒரு பக்கம் வந்து பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்காரு. சசிகலா குடும்பத்தோட சப்போர்ட் இங்கே இருந்துகிட்ருக்கு. ஒரு ஸ்டேஜில் இவங்க வைக்கிற கோரிக்கையை தாங்கிக்க முடியல. ஜெயலலிதா இருந்த மாதிரியே நீ பாட்டு அந்த ஃபைலில் கையெழுத்து போட்டேன்ற என்ன பழக்க வழக்கம்? அது எல்லா ஃபைலையும் அண்ணன்ட்டு எடுத்துகிட்டு வா, டிடிவி கிட்ட எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் சரி ஜெயலலிதா இருந்தாங்க, அந்த அம்மா நம்மளை ஜெயிக்க வச்சுச்சு, நம்ம இந்த குடும்பத்துக்கு அடிமையாக இருந்தோம். அந்த அம்மாவே இல்லை, இவங்களுக்கு இதுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும். அதெல்லாம் வாய்ஸது இனிமேல் ஃபைலே ஃபஸ்ட்டு உன்கிட்ட சொல்ல முடியாது இப்போ பண்ணாங்களா? சசிகலாவே கட்சி விட்டுருங்கிறாங்களா? எந்த சசிகலா ஜெயலலிதா இறந்த பிறகு அம்மா சின்னம்மா நீங்கள் தான் அம்மா எங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும்னு கெஞ்சினவங்க. உங்களுக்கு எனக்கு எடப்பாடி காலில் விழுந்த காட்சியை விட சசிகலா இவரை போல நான் யாரையும் பார்த்ததில்லைன்னு பெருமிதத்தோடு பழனிசாமியை தட்டி கொடுத்தது தான் என் கண்ணில் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு சசிகலா நம்ப வச்சுருப்பாரு. போங்கப்பா எல்லாரும், யார் வேணாம்ப்பா, பழனிசாமி இருக்காருப்பா எனக்கு அப்படியே நம்ம நம்புச்சு இல்லை. பட் துரோகத்துக்கும் சாணக்கியத்தனத்துக்கும் ஒரு நூலில் இருக்குல்ல. எந்த இழையுமே கிடையாதுன்றேன் அரசியல்ல. வெற்றி பெற்றவன் செஞ்சா சாணக்கியத்தனம், தோல்வியாளவன் செஞ்சா துரோகம். இவ்வளவுதான். இல்லை ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுலாம் இல்லை. ஸ்டாலின் அழகிரிக்கு செய்தது துரோகம் இல்லையா? சாணக்கியத்தனம். சொந்த அண்ணன் தேவை கொடுத்துட்டு கட்சியை இது பண்ணிக்கிட்டாருல்ல. ஸோ அதெல்லாம் நான் தான் சொல்கிறேன், இதில் சரி தவறுன்னு நீங்கள் பேசவே முடியாது. அப்படி பார்த்தா எல்லாம் தப்பு தான். பாலிடிக்ஸ்குள்ளேயே நிறைய கரப்ஷன்ஸ் இருக்குல்ல. நீங்கள் இலக்கியங்களில் உள்ள அறக்கூற்றுகளை இதோடு பொருத்தி பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே தப்பு. நம்ம பண்ணுறது எல்லாமே தப்பு. அப்படி பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாது. அது இந்த கேமுக்கான இலக்கணம் அல்ல. அப்படி பெருமிதத்தோடு பண்ணிவிட்டு அந்த அம்மாவே காலி பண்ணாரா? அண்டு பிஜேபி அவர்களோடு இருக்கிறது. அந்த பிஜேபி அழுத்தம் தருகிறது. பாருங்கள், போதும் தர்மத்தெல்லாம் இந்த மண்ணு குதிரைன்னு தெரியாமல் நாங்கள் கூட்டணுன்ட்டு இருந்தால 11 எம்எல்ஏக்கு மேலே ஒருத்தரை கூட இழுக்க முடியல. சரி பேசாமல் சேர்த்து வைக்கிறோம், சேர்ந்துக்குங்க. துணை முதலமைச்சர் கேட்குறாரு, ஹவுசிங்கு அர்பன் டெவலப்மெண்ட்லாம் கேட்குறாரு. சரி கொடுக்குறோம். சரின்னு கொடுத்துட்டு அவர்கிட்ட சேர்த்து கொண்டு தொடர்கிறார் துணை முதலமைச்சர்னு கேட்டதெல்லாம் சொல்லிட்டு. என்னென்னா இதில் ரொம்ப முக்கியமான நோக்கம் என்னென்னா நான் முதலமைச்சராக இருக்க வேண்டும். அதான் முக்கியமான நோக்கம். இல்லைங்க, கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஒரு நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் அது ஏதாவது வந்துட்டு போகுது, நான் சிஎம். அந்த டிசிஷன் இல்லை, முதலமைச்சர் பதவியோட கட்சி தான் முக்கியம். நான் தான் ஒருங்கிணைப்பாளராக இருப்பேன், அல்லது நான் தான் முதலமைச்சராக இருப்பேன், நான் தான் ஒருங்கிணைப்பாளராக இருப்பேன் என்ற முடிவு எடுத்திருந்தால் அன்றைக்கி இந்த இணைப்பு சாத்தியப்பட்டிருக்காது. இதை விட்டு கொடுக்கணும். சரி கொடுக்குறேன். சரி ஒருங்கிணைப்பாளர் ஆகி துணை முதல்வர் ஆன பிறகு அடுத்த தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் யார் முதல்வர் வேட்பாளர் என்று லேசாக தலை தூக்குகிறது. தூக்குனாரா? இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் தரப்பில் இருந்த பொதுக்குழு உறுப்பினர்களை தன் பக்கம் இவர் சேர்த்து கொண்டே இருக்கிறார். பன்னீருக்கு இந்த காசு கல்லாவை தவிர வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. நானே 2-3 வேலை பார்த்துருக்கேன். தேனியில் பன்னீருக்கு ஆதரவாக
இப்போ ஆதரவாளர்கள் இருப்பார்கள் அல்லவா, யாரையுமே கண்டுக்க மாட்டார் பன்னீர். அவரோட ஆதரவாளர்னு பாக்கெட்டில் பன்னீர் படத்தை வச்சுக்கிட்டுலாம் சுற்றுவாங்க. அவன் கஷ்டப்பட்டு இருக்கானா, தின்னானா, எப்படி இருக்கான், எதையும் கண்டுக்க மாட்டார். இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவர்களை அடையாளம் கண்டு நேரில் வந்து பார்க்க வைப்பார். பன்னீரையே பார்க்க முடியாமல் தேனியில் கஷ்டப்பட்டு இருக்கவங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பார்த்து ஃபோட்டோ எடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? போகும்போது கையில் அமௌண்ட்டு வேறு. வந்த உடனே பார்த்து வாழும் வரை எடப்பாடின்ட்டு போவான். அவன் போகும்போது வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா பன்னீர் படத்தை தூக்கி இப்படி கடைச்சிட்டு எடப்பாடி படுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. அப்போ உழைச்சிருக்காருன்றேன். ஸோ போயிட்டு இந்த இரட்டை தலைமையோட அப்படியே போகுது. சரி போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அண்டு உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன், அக்டோபர் 2020 இவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார். ஞாபகம் இருக்கா? வெற்றி நடை போடும் தமிழகம் ஃப்ரண்ட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் யார் முதல்வர் வேட்பாளர், பன்னீர் முதல்வர் எல்லாம் தேனி பக்கத்துலாம் விருதுநகர்லாம் போஸ்டர் ஓட்டினாங்க. ஞாபகம் இருக்கா? அப்புறம் இவருக்கு வேண்டியதை கொடுத்து, இல்லை நீங்களே முதல்வராக இருங்க, இது தொடரட்டும். பன்னீரோட மனசில் என்னென்னா, கடைசி வரைக்கும் நம்ம கூட பிஜேபி இருக்க போகுது, நம்மளுக்கு யார் என்ன பண்ண முடியும்னா, பழனிசாமி பெரியார்ல ஜி இருக்கார். தர்மயுத்தம் சமயத்தில் ஒரே மாதத்தில் பிரதமர் மோடி பன்னீர்செல்வத்தை 5 முறை ஒரே மாதத்தில் சந்தித்தார். நினைவு இருக்கிறதா? தர்மத்தை பண்ண சொன்னதே ஐயா இவர் குருமூர்த்தி. அப்போது இவருக்கு பன்னீர் கூட பிஜேபி இருக்குன்றது தெரியும், பழனிசாமி தெரியும். எந்த ஸ்டேஜில் பிஜேபிக்கு எதிரிக்கு எதிராக நீங்கள் கேட்டிங்கள, காய் நகர்த்தல் எப்போ நகர்த்துறது ஒரு டைமிங் இருக்குல்ல. அவசரப்பட்டு அன்றைக்கே நவுத்திருந்தானே இவரும் பெரிசாக இருப்பார். அப்போ நவுத்தக்கூடாது, உரிய நேரம் வரட்டும். இன்னொன்று, இவர் இந்த நேரத்தில் நகர்த்தலான்னு நினச்சாலும் இப்போ கூட இருக்கிற தங்கமணி, வேலுமணி, சண்முகத்தெல்லாம் காண, அவங்க போய் அந்த பக்கத்து சேர்ந்துக்கிட்டாங்கன்னா நகர்த்துறதுக்கு காய் ஏது உங்களிடம்? ஸோ அதற்கான களத்தை தயார் பண்ணணும், கிரவுண்ட் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருக்கார். அதாவது இவர் சொல்லக்கூடாது, மற்றவங்கெல்லாம் சேர்ந்து அண்ணன் இருந்தாலும் ஒழிச்சு கட்டில அண்ணன் பண்ணிடுறாரு, என்னென்ன ஓவராக பண்ணுறாருன்னு மற்றவங்களா சொல்லணும். அந்த சூழலை நோக்கி தள்ள வேண்டும். காத்திருக்கிறார் உரிய நேரம் வரட்டும் என்று. மாநிலங்களவை தேர்தல் வருகிறது. அதாவது உண்மையிலே இரட்டை தலைமை சிக்கல் தான் அப்படின்றது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அவங்களும் என்ன நினச்சிருப்பானா, எல்லா பவரும் இவர்கிட்ட போச்சுன்னா அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கா யோசிப்பாங்க சில பேர். வைத்திலிங்கம் இன்னைக்கு வரைக்கும் கட்சியில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னை விட ஜூனியர் எடப்பாடி. நானும் தான் மந்திரி, நான் இவருக்கு முன்னாடியே மந்திரி. அவர் இன்றைக்கி பொதுச் செயலாளர், நான் இருந்தாலும் வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லிருக்கணுமா? நான் வரமாட்டேன்ட்டு உட்காந்துருக்கிறார், வந்துடுவார் இப்போ. ஸோ இது மாதிரி பல பேர் நினைப்பாங்கல்ல, அவங்களா சொல்லணும் அண்ணே பன்னீர் வேணாண்ணே அப்படின்னு அவங்களா சொல்லணும். எப்போ சொல்லலாம்? எப்போ அந்த நேரம் வரும்? மாநிலங்களவை தேர்தல் 2 வேக்கன்சி. எடப்பாடி தரப்பிலிருந்து அண்ணன் திரு CV சண்முகத்தை தேர்ந்தெடுத்து விட்டார். நான் ஒரு கேண்டிடேட் போடணும். அவர் யாரை போடுறான்னு எனக்கு எவன் அதிகம் துட்டு தரானோ அவனை தான் போடுவேன். ஐயோ அப்படி இல்லையா, கம்யூனல் ஈக்குவேஷன் இருக்குது, இதெல்லாம் பார்த்து போடணும். ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு கொடுத்து விட்டோம், தலித் சமூகத்தை சேர்ந்த இன்னொருவருக்கு கொடுக்கணும். தலித் ஓட்டுகள் நம்மக்கிட்டேருந்து போயிட்டு என் இஷ்டம்தான். ஓபிஎஸ் சொல்கிறாரு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் கையெழுத்தே போடல. இன்னும் நாளைக்கோ நாமினேஷன் லாஸ்ட் டேட் வரைக்கும் வந்துடுச்சு. கடைசி நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேர் ஒருத்தர் இருக்காரானே பலருக்கு தெரியாது. தர்மர்னு ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறார். ஞாபகா? அது வந்த உடனே நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நவுத்துறேன்டா காயன்னு, அப்போ நவுத்துறாரு. சீனியர் லீடர்ஸை கூப்பிட்டு பேசுகிறார். தம்பி, இந்த இரட்டை தலைமை ஒன்றும் சரிப்பட்டு வராது, முடிவெடுக்க முடியல. அம்மா இருந்தப்போ மாநிலங்களவை தேர்தலை அறிவித்தாங்கன்னா எல்லா கட்சிக்கும் முன்னாடி முதல்ல நம்ம வேட்பாளரை அறிவிப்போம். மறுநாளே புது வேட்பாளர் அறிவிப்பாங்க அந்த அம்மா, அது வேறு அறிவிப்போம். இன்றைக்கி மற்றவங்கெல்லாம் திமுகலாம் அறிவிச்சிருச்சு, நம்ம லாஸ்ட் மினிட் வரைக்கும் யார் கேண்டிடேட்னே தெரியாமல் இருக்குது. சரியில்லை தம்பி, ஒன்றும் சரியில்லைன்னு சொன்னால் அண்ணே தூக்கிடுவோண்ணே. சரி வேண்டாம், கட்சி உடையிற மாதிரி ஆகும், பிஜேபி வேறு கையில் வச்சுருக்காங்க, போய் பேசுங்கன்னு அனுப்புகிறாங்க. அண்ணன் தங்கமணி, வேலுமணி எல்லாம் போய் கிரீன்வேஸ் ரோட்டில் தான் நினைக்கிறேன், போய் விட்டு உட்காந்து பாருங்கள், இந்த இரட்டை தலைமை, இந்த உருட்டெல்லாம் நடக்கிறதுக்கு மேலே ஒற்றை தலைமை தான் உங்களுக்கு இணை பொதுச் செயலாளர் தருகிறோம். அப்போவும் அவரும் இல்லை, அவர் பையன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ரவிக்கிட்ட பேசுகிறாங்க. சீனியர் லீடர்ஸ் போய் ஒளிஞ்சுக்குவார், போய் ஃபோன் எடுக்க மாட்டார். வந்தால் பேசி கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு. தம்பி பிரச்சனை வேண்டாம், நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு இணை பொதுச் செயலாளர் தரோம், சரி நீங்கள் கேட்குறது ஒரு அமௌண்ட்டை தர்றோம், எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜி இருக்கார், நம்ம எதுக்கு இவங்ககிட்ட சொல்கிறது ஒத்துக்கணும்? அதெல்லாம் முடியாதுப்பா, பொதுக்குழு கூட்டுற அதிகாரம் உங்களுக்கு இல்லை, முடியாது. இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்.
அவைத்தலைவர் திரு மதுசூதனன் அவர்கள் இறந்து விடுகிறார். ஆமா. அந்த பதவி காலியாக இருக்கிறது. பன்னீர் என்ன நினைக்கிறாரு, பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு அந்த அவைத்தலைவர் பதவி வரணும், பண்ருட்டி ராமச்சந்திரனை அவைத்தலைவர் ஆக்கிட்டா பொதுக்குழு கூட்டுற அதிகாரம் நம்மக்கிட்ட வந்துடும் இவர் ட்ரை பண்ணுறாரு. அவர் கூட இருக்க கட்சிக்காரங்கிட்ட என்ன சொல்கிறாரு, பண்ருட்டி ராமச்சந்திரன் நமக்கெல்லாம் சீனியர், அவர் இஷ்டத்துக்கு கட்சி நடத்துறாரு, அவர் இஷ்டத்துக்கு கட்சி நடத்துறதுக்கு நம்ம இதுக்கு நம்ம நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க என்று சொன்னதானே அவர் சரிப்படாதுன்னுட்டு இவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய என்ன ஹுசேன் அவர் தமிழ் மகன் ஹுசேனை போடுவோன்ட்டு போட்டு பொதுக்குழு கண்ட்ரோல் எடுத்துட்டாரா. அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தையில் அவர் ஒத்து வரல, கூட்டு பொதுக்குழுவை தூக்கு பன்னீருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, அன்னை கேஸை போடுவோம்னு. கட்சியை கைப்பற்றும் சண்டை வீதிகளில் தொண்டர்களிடையே நடக்க வேண்டாம், அன்னை கோர்ட்டுக்கு போவேன். அதே பண்ணி பொதுக்குழு நடத்துவாங்க. விடிய கேஸ் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? இரவு விடியகாலத்தில் 5 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட்டு. பொதுக்குழு நடத்தலாம், தீர்மானம் இயற்றக்கூடாது. வந்துச்சா? இவ்வளோ நேரம் கதை சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த நேரத்துக்குள்ள 98% பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர் பக்கம் வந்து விட்டார். வந்துட்டாங்க. இது எதுவுமே இவருக்கு தெரியல. யாருக்கு? ஜி பார்த்து பாருன்னு உட்காந்துட்டு இருந்தா இல்லை, தனக்கு எதிராக காய்கள் நகர்த்தப்படுது, இந்த மாதிரி சூழ்ச்சி வலை பின்னப்படுது அக்கார்டிங் டு ஓபிஎஸ். அவர் தெரிஞ்சிருக்கணும்ல. தெரியல, அதான் எல்லாம் மேலகரம் பார்த்து பண்ணுறோம். ஜி பார்த்து பாரு. சொல்கிறேம்மா ஒரு உதாரணம். ஓபிஎஸ் வீட்டுக்கு ரூபா கட்டு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க, பண்டில். ஒரு காட்டன் இருந்துச்சுன்னா அதில் இவ்வளோ ரூபான்னு சர்டன் அமௌண்ட் இருக்குது, இத்தனை 500 ரூபா நோட்டு கட்டு தானே. கொண்டு வரவனுக்கு நம்ம ரூபா நோட்டுக்கு பண்டில் டப்பா தான் எடுத்து வைக்கணும்னு தெரியும். 500 ரூபா எடுத்து கொடுத்து போகிறோம். ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் கப்பி. அப்போ பொதுக்குழு உறுப்பினர், ஏப்பா சொந்த ஊர் மக்களுக்கு கிணத்த கொடுக்காம பஞ்சாயத்தாச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா? தெரியல. கப்பி. சில இடத்துல விட்டு கொடுத்து போயிடணும் சார். இந்த மாதிரி சில விஷயங்கள் வளரணுமா? இன்னைக்கு நீங்கள் ஒரு 2000 கோடி சொத்து வச்சுருக்காருமா, வாட்ஸ் த யூஸ்? அனாதை நீங்கள். இதுக்கு நடுவில் அவரோட இமேஜை வந்து கம்ப்ளீட்டாக டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். இவரே வந்து அவங்க பையன் போய் செக்ரட்டரியேட்டில் முதலமைச்சரை சந்திச்சார் ஞாபகம் இருக்கா? ஏர்போர்ட்டில் திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு பேட்டி கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா? நடுவில் சபரீசனை போய் ஐபிஎல்லில் சபரீசனை சந்திச்சாங்க ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள்ட்ட தயார்படுத்திருக்காரு. நம்ம எதிரியே போய் சந்திக்கிறான். நிறைவாக இந்த நீதிமன்ற வழக்கெல்லாம் முடிஞ்சு பொதுக்குழு நடக்குது. இல்லை, அவங்களுக்கு என்ன பிளான்? ஏன் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க? யாரு? ஓபிஎஸ் டீமுக்கு சொல்கிறீங்க? இதில் புரியல. எதுக்காக டிஎம்கேவோட போனோம்? இது இடிபிஎஸ் கையில் எடுத்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதிமுகலே நல்ல இடத்துல தான் இருக்காரு ஓபிஎஸ். அவர் எதுக்கு திமுகவோட நட்பு பாராட்டுறாங்க? திமுகவோட நட்பு பாராட்டலன்னா பையன் இடி கேஸில் ஜெயிலில் இருந்திருப்பார். கல்லல், சரவணன், லைக்கா உள்ளிட்ட சிலர் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செஞ்சதில் ரவி டைரக்டர். ஓகே. ஒரு சீட்டிங் கேஸு, அதில் எஃப்ஐஆர் போடுறாங்க சென்னை சிட்டி போலீஸு. அதை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வச்சு இடி உள்ளே வந்துருச்சு. 7.5 கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. மிளகு வித்த காசு. மிளகு ஏற்றுமதி செய்து 7.5 கோடி வந்ததுன்னு கணக்கு கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை பேஸ் பண்ணி உள்ளே வந்துருச்சு. பண்ணிடுறது என்னைக்கு இருந்தாலும் சிக்கல். அப்போ தான் போய் சபரீசன்லாம் பார்க்குறது. இப்போ இவங்க கூட சமாதானமாக போன உடனே எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டா ஈடிக்கு என்ன வேலை? ஓகே. அதற்குத்தான் அந்த நெருக்கம். இதை செய்து கொடுத்து விட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்கவும் தானே வந்து இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்காரு பழனிசாமி. லைட்டாக போய் தகராறு பண்ணுங்க, ஆஃபீஸ் சீல் வச்சிடறோம். பல வருஷத்துக்கு தரகாது கட்சி ஆஃபீஸ். உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும், மறந்துருப்பீங்க. அங்கே பொதுக்குழு நடக்குது. இங்கே இவர் தேனியிலேருந்து ரவுடிகளை கூப்பிட்டுக்கிட்டே போய் அம்மா தெய்வம்னு சொல்லி எந்த அம்மா உட்காந்துச்சோ அந்த அறையை போய் சூறையாடுறாரு. ஞாபகம் இருக்கா? நார்மலாக இந்த மாதிரி சிவில் டிஸ்பியூட்டில் போலீஸ் வரும். இன்னொன்று, இது போல் இவர் செய்ய போகிறார் என்று சொல்லி அண்ணன் ஆதிராஜாராம் தலைமையில் அங்கே அதிமுக தொண்டர்கள் பாதுகாப்புக்கு இருக்கிறார்கள். சார், நாளைக்கு காலையில் இங்கே தகராறு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ராயப்பேட்டை ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. முன்னாடியே கொடுத்துட்றாங்க. நாளைக்கு 7 மணிக்கு இங்கே தகராறு நடக்க போகுதுன்னு அதிமுக சார்பில் கொடுக்குது. போலீஸ் பாதுகாப்போட தானே இந்த வன்முறை நடந்துச்சு. இப்போ தெரியுதா? பையனை காப்பாற்றி விட்டு இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. போய் அடி உள்ள அதிமுக அலுவலகம் இப்போ 2 வருஷமாக சீல் வச்சுருந்துச்சுன்னா ஒரு ரசிகம் தானே, உங்களுக்கு ஒரு முடக்கம் தானே அது. சோகம் பண்ணுறாங்க. இவர் அதுக்குள்ளே நான் அதை சொன்னேன் இல்லை, பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தூக்கிட்டாரு. மொத்தம் 1200 எக்ஸாக்டாக நம்பர்ஸ் மறந்துட்டேன் நான். 1200 பொதுக்குழு உறுப்பினர்கள் என்றால் 1190 பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பக்கம் தான் நிற்கிறாங்க. தமிழ் முகன் ஹுசேனை விட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொதுக்குழு நடக்குது. அதில் தான் அந்த கோர்ட்டு ஏதோ இது பண்ணிடுச்சு. அதற்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டி
ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி ரத்து. ஏக மனதாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று அனௌன்ஸ் பண்ணும்போது அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியை வழிநடத்த முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பக்குவப்படுத்தப்பட்டிருந்தனர். இந்த காய் நகர்த்தல்னு சொன்னீங்களே, இப்படி தான் படிப்படியாக நகர்த்தினார் காயை. பிளான்ட் மூவ்ஸ் தான் இல்லையா? யோசிக்கிறது என்ன நடக்கும். இன்னொன்று சார், அந்த டைம் கன்சியூம்டு இருக்குல்ல, பொறுமை. இந்த உலகம் முழுக்க போரை பற்றி எழுதப்பட்டுள்ள நூல்கள் இதுதான் சொல்லுது. இந்த ஆர்ட் ஆஃப் வார்ன்னு சொல்லிட்டு ஒரு சீன அறிஞர் எழுதிய நூலை ரொம்ப ரொம்ப பிரபலமான நூல் அது. அதில் டைமிங், தமிழில் பழமொழி ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருந்து. இன்னொன்று, இப்போது திரு பழனிசாமி அவர்கள் உடனிருக்கும் யாரும் இவரை இந்த பதவிக்கு உதவி செய்து தள்ளி கொண்டு செல்லவில்லை. அவர் போனவொடனே சரி இவர் பின்னாடி போகலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. என்கிட்ட பல மூத்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, அண்ணருக்கு இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்னால் கட்சியை காப்பாற்றிருக்க முடியாதுன்னு பல மூத்த தலைவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார். ஏன் சார் அப்படி என்ன ஹர்டல்ஸ் எல்லாம் அவங்க சமாளிச்சாங்க, ஃபேஸ் பண்ணாங்க சார்? ஒரே நேரத்தில் இந்த பக்கத்து குருமூர்த்தியை சமாளிக்கணும், பன்னீர்செல்வத்தை சமாளிக்கணும், கட்சியில் கூட இருக்கிறவங்களை சமாளிக்கணும், பிஜேபியை சமாளிக்கணும். இன்னொரு மாஸ்டர் மூவ்னா அந்த டிடிவி தினகரன் ஆதரவு 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்தது. அந்த மிரட்டுறாங்க அவங்க, பார்க்குறியா ஆட்சியை காலி பண்ணுற பார்க்குறியா. ஸோ அந்த 18 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு தானே நீ ஆட்சியை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. 18 எம்எல்ஏவை காலி பண்ணா, ஆனால் அது எவ்வளோ பெரிய ரிஸ்க். ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி, ரிஸ்க் எடுத்தாங்க. சட்டப்பேரவை தேர்தல், இடைத்தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒன்றாக வருகிறது. ஸ்டாலினுக்கு ஏன் இந்த சாதுரியெல்லாம் இல்லைன்னா, அந்த 2019 காலம் தந்த வாய்ப்பு அவருக்கு. 96 எம்எல்ஏ வச்சுருந்தாங்க. 18 ஜெயிச்சிருந்தாங்கன்னா 18ல் ஒரு 15ஓ 20ஓ ஜெயிச்சிருந்தாங்கன்னா 22 தொகுதிக்கு நடந்துச்சப்போ 21ஓ 22க்கோ நடக்குது. ஜெயிச்சிருந்தாருன்னா இவர் சிஎம் தலைகீழா மாதிரி இருக்கும். ஆனால் இவரோட கணிப்பு செங்கோட்டையிலே நாம் அதிகாரம் செலுத்த வேண்டும். 38 ஜெயிச்சு என்ன பண்ணிட்டீங்க 5 வருஷம். ஆனால் எடப்பாடி ஓட்டு கேட்க போகும்போது எப்படி கேட்குறாரு, இந்த பாருங்கம்மா, டெல்லிக்கு எந்த கட்சிக்கு வேணாலும் போடுங்க, இடைத்தேர்தலில் 2 சொல்லி இடைத்தேர்தலில் ஜெயிச்ச ஆட்சிக்கு மெஜாரிட்டின்னு தெரிஞ்சவொடனே தூக்குனார் டிடிவியை. அந்த டிடிவி இவங்க எல்லாம் தூக்கி விட்டார்ல, அது இதுக்கப்புறம் 18 எம்எல்ஏ வச்சுட்டு தானே இது என்னது ஸ்லீப்பர் செல் இருக்குது, அப்பர் பெர்த் இருக்குது, லோயர் பெர்த் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. முடிச்சு விட்றேன். அது அந்த ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி அதை பண்ணுறாரு. அந்த ஃபேமிலி காலி பண்ணி விட்றாரு. அதற்கு பிறகு வந்து இந்த பொதுக்குழு நடந்து வந்த உடனேயே பண்ணியிருக்கு. அப்போ தான் தெரியுது, ஐயோ முடிஞ்சிச்சு போல இருக்குது. அதற்கு ஏற்றார் போல் அந்த பக்கம் இந்த பக்கம் பொதுக்குழு நடக்கிறது, அந்த பக்கம் ராய்பேட்டை ஆஃபீஸில் கலாட்டம் நடக்குது. எவ்வளவு வேகமாக ஆடியோ வந்து சீல் வச்சாங்க ஞாபகம் இருக்கா? ஆஃபீஸுக்கு வேகமாக வந்தாங்க. அதற்கப்புறம் போராட்டம் நீதிமன்றங்களில் நடந்தது. வழக்கு 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 என்று நடந்து கொண்டிருந்தது. இவரும் விடாமல் வழக்காடி கொண்டிருந்தார். இதற்கு நடுவே இந்த கேசி பழனிசாமி, பெங்களூரு போடேந்தி போன்ற உதவிகளை வைத்து, பன்னீர்செல்வத்தையும் வைத்து இரட்டையில முடக்கிறேன், இதை முடக்கிறேன்ட்டு இவ்வளவும் செய்து கொண்டிருந்த போது ஒரு கட்டத்தில் நவம்பர் 2023 துணிந்து முடிவெடுக்கிறார். நம்ம 19ல் இருந்து தொடர்ந்து சிறுபான்மையினரின் வாக்குகள் நம்மை விட்டு போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2021க்கு பிறகு 3.5% வாக்கு வேறுபாட்டில் நாம் தோற்றிருக்கோம். சிறுபான்மையினர் வாக்கு 12% இருக்கிறது. அதில் பாதி வந்திருந்தால் கூட நாம் வெற்றி பெற்று விடுவோம். சிறுபான்மையினரின் வாக்கை நாம் மீண்டும் பெற வேண்டும் அப்படின்னு பிஜேபியோடு இனி ஒட்டும் இல்லை, உறவு இல்லை என்று முடிவெடுக்கிறார். அதற்கு மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் பெரிதும் உதவியாக இருந்தார். எஸ்டிபி சேர்த்துக்கிட்டாங்க. எஸ்டிபி தான் இந்த லான்ச்சு, இந்த மதுரையிலேயும் எங்கேயோ நடந்த அந்த மாநாடு பெரிய லான்ச்சு நடந்து 24 தேர்தலில் போட்டிக்கிறார். 7 இடங்களில் அதிமுக கட்டுத்தொகை இழக்கிறது. இல்லை, அது ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த டிசிஷனுக்கு ஒரு தைரியம் வேணும். இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி பிஜேபி எவ்வளோ வலுவான கட்சி. அவங்க கிட்ட கூட்டணி முடிய வேண்டான்னு சொல்ல முடியுமா? அவரும் வழக்கை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு.
இன்னைக்கு சொல்கிறாரு தோல்வி, அத்தனை தொகுதிகளிலும் தோல்வி, 7 தொகுதியில் டெபாசிட் கட்டுத்தொகை இழந்துட்டாங்க. இதில் கன்னியாகுமரியில் 5வது இடம், நிறைய இடங்கள்ல 4வது இடம், 4வது இடம், 3வது இடம். போதும் நம்பிக்கை இழக்கவில்லை, விஜய்க்கு அழைப்பு விடுத்தார். விஜய் உடன் இருந்த லகுடபாண்டிகளின் யோசனையை கேட்டுக்கொண்டு 2.5 வருஷம் சிஎம் என்று இவர்கிட்ட சொன்ன உடனே 24ல் சிறுபான்மையினரும் நமக்கு ஒருத்தம் கூட ஓட்டு போடல. இதோ நம்ம தொடர்ந்து கொஞ்சம் சில தேர்தலில் தோல்வியை சந்துட்டோன்னு சொல்லிட்டு நேற்று கட்சி ஆரம்பித்த தம்பி 2.5 வருஷம் சிஎம்மாக நான் இருக்கேன்னு என்கிட்ட வேலை பாருங்குது. இதற்கு மேல் இதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் நாம் பலவீனமானவன் என்ற தோற்றம் இவர்களுக்கு தெரிகிறது. இதை மாற்ற வேண்டும். பலவீனமானவன் என்ற தோற்றத்தை மாற்றுறதுக்கு பக்கத்தில் பலமான ஒருத்தனை வச்சுக்கிட்டாலும் முடிஞ்சு போச்சு. டெல்லியிலேருந்து அமித்ஷாஜியை கூட்டின்னு வரலான்னு போய் கூட்டின்னு வந்தேன். சார், இப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபின்ற ஒரு டான் அங்கே இருக்குது, இங்கே திமுக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல ஓபிஎஸ் வழுக்குனாரு, இப்போ எப்படி சார் இவர் தலைமையாக மாறுறாரு திரு இபிஎஸ் அவர்கள்? ஓபிஎஸ்ஸால் டெலிவரே பண்ண முடியல. ஓபிஎஸ், டிடிவி தினகரன்லாம் ப்ராமிஸ் பண்ணது என்னன்னா, கட்சி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லை, பாதி கட்சி எங்ககிட்ட இருக்கு. கட்சியை கைப்பற்றதான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னார். ஆமாம், அமமுக ஆரம்பிச்சது நோக்கமே அதிமுக கைப்பற்றுவதற்கு. அதிமுகவோட தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுன்ட்டு இவர் சொன்னார். 2 பேரும் என்ன டெலிவரி பண்ணாங்க இந்த 3 வருஷத்தில்? என்ன டெலிவரி பண்ணீங்க? ஒரு 6-7 தொகுதியில் 24ல் 3வது இடத்துக்கு போச்சுங்க அதிமுக. இதை தாண்டி உங்களால் என்ன டெலிவரி பண்ண முடிஞ்சு? ஆனால் நாங்கள் அவரு கூட சேர்ந்துருந்தோன்னா 15 தொகுதியில் ஜெயிச்சிருப்போம். கரெக்டாக? இன்னொன்று, வாட் டிட் யூ டெலிவரி பண்ணல. அதுக்கு பதிலாக அவர் கூட சேர்ந்துக்கிட்டு உங்கள் 2 பேரும் மிரட்டி பின்னாடி வந்து நின்னா நிற்க போகிறாங்க. இது போக ரொம்ப அவர் கூட பணியாற்றிய அதிகாரிகளிடம்லாம் பேசிட்டு. ஸோ இது பொலிட்டிக்கலாக பார்க்க போனீங்கன்னா இது எல்லாமே அவருடைய சொந்த திறமை. அதற்கு பிறகு எனக்கு மிகவும் பிடித்தது, இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு இரட்டை பதவிகள் எல்லாம் ஒழிக்கப்பட்ட பிறகு மதுரையில் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் தான் இவருக்கு புரட்சி தமிழர் என்ற பட்டம் கொடுக்குறாங்க. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அதில் இருப்பால் தானே இருக்குது. என்ன பண்ணுறது, இப்போ முடிஞ்சு போச்சுப்பா, வேறு இல்லை, புரட்சி தமிழர் ஒன்று வேக்கண்ட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுங்க அப்படின்னோடனே தங்கத்தமிழ்ச்செல்வன் இல்லை, ஒரு வைகை செல்வன் நினைக்கிறேன். அவர் தான் தமிழ் சார்ந்து எங்கி படிக்கிறவர். அவர் வந்து புரட்சி தமிழர் என்று ஒரு பட்டத்தை கொடுத்து இன்றைக்கி எல்லாரும் புரட்சி தமிழர் என்று தான் பேசுகிறார்கள். வாயில் வந்து எடப்பாடின்னு வரதோட 10 புரட்சி தமிழர் தான் முதல்ல வருது. இதுக்கு சேலத்தில் வெள்ளமண்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு சாதுரியமான நகர்த்தல்களை செய்திருக்க வேண்டும், எவ்வளவு சிந்தித்திருக்க வேண்டும். அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஒரு நபர் தான் தமிழகத்தை ஆளணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த நிர்வாகத்தை நடத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அவர்கிட்ட பிடிச்ச சில விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, சில அதிகாரிகள் குறிப்பாக சொன்னது, ஒரு ஃபைல் வருது அப்படின்னா அது அதிகாரிகள் பக்கம் விட்டுற மாட்டார், அதை பார்த்து வாங்கி என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத அதிகாரிகள்கிட்ட சொல்லிடுவார். இந்த பாருப்பா, நீங்கள் பாட்டுட்டு முடிவெடுக்கிறவரெல்லாம் பண்ணாதீங்க, ஐ ஷுட் நோ. எனக்கு தெரிஞ்சு சறுக்கின இடமா வந்து தூத்துக்குடி சொல்லலாம். ஆனால் அதன் மற்ற விஷயங்களெல்லாம் கண்டினியூஸாக பார்த்தாரு. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா, இந்த வேல் யாத்திரை பண்ணாங்கல்ல, எல்முருகன் அவர்கள் தலைமை வேல் யாத்திரை, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தாரு. அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அருள்மொழி அவங்க கேட்ட ரூட்டு பூரா பாய்ங்க இருக்க ஏரியாவா பார்த்து கேட்டாங்க. அது வந்து ரொம்ப கண்டிப்பாக கண்டித்து வச்சுருந்தாரு. ஒரு நாள் நமக்கு இது அனுமதி கொடுத்துடக்கூடாது, நம்ம பிஜேபியோட அலையன்ஸில் இருந்தால் எல்லா டீமே கூட இதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததை நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரியான முடிவெடுக்கக்கூடிய திறமைகளில் வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒரு சூடு பொலிட்டிஷியன் தான் அவர். ஆக்சுவலி அப்படி தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி பணியாற்றிய அதிகாரிகள் சொன்ன விஷயந்தான். சார் உண்மை தெரியாது, எப்படி சார் ஒரு ரிசீவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியாத விஷயத்த சார் இது என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்வார். ஏன்னா அவர் பிடபிள்யூடி பார்த்துருக்காரு, ஹைவேஸ் பார்த்துருக்காரு, இன்டர்னல் செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டரு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸு, இதெல்லாம் பார்க்குறதுன்றது அவருக்கு புதுசு. அந்த அனுபவ குறைவின் காரணமாக தான் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் கோட்டை விட்டார். அதிகாரிகள் தான் அவரை மிஸ்கைட் பண்ணாங்க. அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தோட 50வது நாள் நிகழ்ச்சியில் உளவுத்துறை 10,000 பேர் கூடுவார்கள் என்று அனுமானித்திருந்தது. 50,000 பேர் கூடினர். அதில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸோட இன்ஃபில்ட்ரேஷன்லாம் இருக்குது, சீனாவின் ஊடுருவதில் இருக்கிறது என்பதெல்லாம் தகவல்கள் வந்திருக்கின்றன. 100வது நாள் நடக்குது. இதில் தான் எனக்கு இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது வருத்தம். அந்த 13 உயிர்களை சுட்டி காட்டி தான் நீங்கள் பதவி உயர்வுக்கு வந்தீங்க. அவ்வளோ பேர் அதில் தப்பு பண்ணியிருக்கான். அந்த இப்போது பதவி உயர்வு கொடுத்தார் அல்லவா சைலேஷ்குமார் யாதவ், அப்போ ஐஜி சவுத் ஜோன், இவரெல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும். 50வது நாள் நிகழ்ச்சியில் 10,000 பேர் எதிர்பார்த்தா 50,000 பேர் கூட்டுறாங்க. இன்னொன்று, முதல் நாள் அருள்மொழி அவங்ககிட்ட சொல்கிறேன், முதல் நாள் பல்வேறு ஊர்களிலிருந்து ஆட்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள், இன்ஃபில்ட்ரேஷன் இருக்குன்னு தகவல் வந்துருச்சு. ஒரு ஐஜி அங்கே போகணுமா வேணாமா? போய் ஐஜி தானே சூப்பர்வைஸ் பண்ணணும், ஸ்பாட்டுக்கே போகலையா?
இவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன். இன்னொன்று, அந்த இடத்தில் பிரச்சனை வந்ததற்கு பலருக்கு இப்போ இது தெரியாது, நான் சொல்கிறேன். மிக முக்கியமான காரணமாக இருந்த அதிகாரி யார் தெரியுமா? செல்வ நாகரத்னம். இப்போவே இப்படி இருக்கிறாருன்னா, இப்போவே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காருன்னா, செல்வ நாகரத்னம் ஏஎஸ்பியாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்பார் என்பதை ஊகிக்க முடியும். திருச்செந்தூரில் மார்க்சிஸ்ட் கட்சி தொண்டர்கள் பேரணி நடத்திய போது வம்பு இழுத்து போய் சண்டையில் தர செல்வ நாகரத்னம் ஞாபகம் இருக்கா? ஷூவெல்லாம் விட்டுட்டு ஓட்டினாரு. தானா தெருவில் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் செக்ரட்டரியான புதுசு செல்வ நாகரத்னத்தை கண்டித்து தானா தெருவில் அவர் கலந்துக்கிட்ட முதல் பொதுக்கூட்டம் பாலகிருஷ்ணன் கேபி இவரோட முதல் பொதுக்கூட்டம். அது செல்வன் தான். அது அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிபிஎம் கார்டரு பேரணி போயிட்டுருக்காங்க, சிபிஎம் கார்டரு இப்படி வந்துட்டு வீடியோவில் அப்போ தான் அந்த ஃபேஸ்புக் லைவ்லாம் வருது, இப்படி போட்டுக்கிட்டு இருக்காரு. அவனை போய் அடிக்கிறாரு. அவங்க டிசிப்ளினாக போகிறாங்க. சும்மா போகிறவனை அடிச்சேன்னா அதுவும் அவ்வளோ கார்டர்ஸ் இருக்காங்க, செந்தொண்டர்கள் விடுவாங்களா? விரட்டிட்டாங்க. அது அப்போது தான் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த ஏஎஸ்பி தான் பனிமய மாத ஆலயத்தில் இவரும் கபில்குமார் சரத் என்ற இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரியும் பந்தோபஸ்து. அங்கே செல்வநார்த்தம் தான் லத்தி எடுத்து வீசுறாரு. பனிமய மாத ஆலயத்தில் போராட்டம் தொடங்கி ஊர்வலமாக வர வேண்டும் என்பதுதான் திட்டம் இல்லையா? அங்கேயே லத்தி சார்ஜ் ஆனோடனே அதுக்கப்புறம் பரவிடுச்சு, கையை மீறி போயிடுச்சு. அந்த சைலேஷ்குமார் யாதவ், கபில்குமார் சரத்கர், செல்வ நாகரத்னம், மகேந்திரன் இவர்கள் அத்தனை பேருக்கும் பதவி உயர்வு கொடுத்தது திமுக அரசு. இவர் அந்த விவகாரத்தில் திரு பழனிசாமி அவர்கள் கோட்டை விட்டார். இன்னொன்று ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. உங்களெல்லாம் நம்பினேன், இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு இந்த அதிகாரிகளை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைத்திருக்கிறார். இவங்க சொல்கிறத நம்பக்கூடாது. இன்னொன்று, திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளை வந்து ஒரு அரவணைக்கும் நோக்கோடவே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு போக்கு இருக்குல்ல, அதுவும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தைப்பூசம் தொடர்பாக அவங்க அந்த தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறத கொண்டு போயிட்டு இருந்தாங்க. தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை வந்து அறிவித்தது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ அந்த என் பேரே பழனிசாமிப்பா, நான் கொடுக்கலாம் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி பண்ணதாக திரு சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி எதிர்க்கட்சிகள் வந்து அரவணைக்கிற போக்கு இருக்குல்ல, எக்ஸப்ட் டிஎம்கே, அது கொஞ்சம் நல்லா பண்ணார் அவர் ஆக்சுவலி. இன்னொன்று, அப்போது இந்த தஞ்சை மற்றும் டெல்டா பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கிறதுக்கு மத்திய அரசும் எதிர்ப்பு, அதிகாரிகளும் எதிர்ப்பு. சார், ஓஎன்ஜிசியில் அங்கே இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டு போயிடும். நீங்கள் அங்கே இதை அனுமதிச்சிங்கன்னா அந்த எண்ணெயோ ஹைட்ரோ கார்பனோ எடுத்தோன்னா தமிழ்நாட்டுக்கு இன்கம் மட்டும் இவ்வளோ வரும். ஓகே, இத்தனை ஆயிரம் கோடி, இத்தனை லட்சம் கோடி. பேசிக்கலாக விவசாயம் இல்லை, விவசாயி பேக்ரவுண்ட் அவர். இப்படி இல்லை, பிஜேபி வேறு எடுத்து கொடுக்குது. பிஜேபி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அதுவும் வந்து அடானி அங்கே போகிறாருன்னு சொன்னேன்னா பிஜேபியோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்றது சொல்ல வேண்டியதில்லை, அறிவிக்கணும். இதெல்லாம் ஆஃபீஸஸ்க்கு எகென்ஸ்டாக டிசிஷன் எடுக்கிறது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, 7.5 உள்ஒதுக்கீடு கொண்டு வந்துடுறாரியா. எப்போது கொண்டு வரப்படுகிறது என்றால், சட்டப்பேரவையில் 15 செப்டம்பர் 2020 அன்று இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. கவர்னர் கையெழுத்து போடல. கவர்னரோட நிபந்தனை என்ன தெரியுமா? 7.5 அரிய வகை ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். ஓஹோ, அதுலேயும் கொண்டு வந்துருங்க. பன்வாரிலால் புரோஹித் அதில் அரிய வகை ஏழைகளுக்கு கொடுக்கணும் 10%. நீட் ரிசல்ட் வந்துருச்சு, அட்மிஷன் கமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் ஒரு 10 நாள் கழித்து கொடுத்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. பன்வாரிலால் புரோஹித் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் டிலே பண்ணுறாரு. ஓகே, அட்மிஷனுக்கு வந்து தானே அவனு என்கிட்ட. அரிய வகை ஏழைகளுக்கு இது உள்ஒதுக்கீடு. அவங்க தான் சலுகை அதெல்லாம் தேவையில்லைன்னு தூக்கி போடுவாங்க. தமிழக பாஜக தலைவர்கள் ஆளுநர் விரைவில் ஒப்புதல் தர வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள். டாக்டர் முருகன் அப்போது தலைவர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. தமிழக பாஜக தலைவர்கள். அவர் ஆர்எஸ்எஸ் ப்ராடக்டில் அரிய வகை ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு அதை மாடிஃபை பண்ணு. செப்டம்பர் 15 மசோதா கவர்னருக்கு போகிறது. 20 அக்டோபர் செங்கோட்டையன், ஜெயக்குமார், சி விஜயபாஸ்கர், கேபி அன்பழகன், சிவி சண்முகம் ஆகியோர் ஆளுநரை சென்று சந்தித்து சீக்கிரம் கொடுங்கன்னு அவங்ககிட்ட இதே சொல்கிறாரு. உள்ஒதுக்கீடு அரிய வகை ஏழைஸ் வந்து அண்ணன் இந்த மாதிரி சொல்கிறாங்கண்ணே அப்படின்றாரு. ஸோ அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜய் நாராயணன், உளவுத்துறை அதிகாரிகள் கூப்பிட்டு எல்லாத்தையும் போய் பேசுகிற உடனே, சார் கவர்னர் கையெழுத்து இல்லாமல் சட்டமாக்குறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. அவசர காலத்தில் அவசர தேவைகளை கருத்தில் கொண்டு நாம் போட முடியும். அருள்மொழி, அந்த சூழலை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். பிஜேபியோட தயவில் ஒரு ஆட்சி நடக்குது. அந்த டைம் பீரியட் அப்படிப்பட்டது. இந்த பக்கம் காலை பிடிச்சி ஓபிஎஸ் இழுத்துனேங்கிறாரு. பிஜேபியோட தயவில் இருக்குது. பிஜேபி ஆளுநர் நீங்கள் வந்து அரிய வகை ஏழைகளுக்கு இதில் ஒதுக்கீடு சேர்க்கணும்னு சொல்லிட்டுருக்காரு. இவருக்கு அட்மிஷனுக்கு முன்னாடி போட்டால் அது தேர்தலுக்கு பலனளிக்கும்னு நினைக்கிறாரு. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் பட் தேவை தானே அது. ஆமாம், தேவை சொல்லுவாங்க. அதனால ஒரு ஓட்டு வாங்கினோட ஓட்டு வாங்குறதுக்காகவும் செய்தார்.
எவ்ரிபடி டூயிங். ஆமா. அதெல்லாம் அதுக்கு தான் அடுத்த ஆண்டு போட்டோம்னா அடுத்த ஆண்டு இது கொண்டு வந்தோம்னா இந்த வருஷம் அட்மிஷன் வீணா போடும். அட்லீஸ்ட் 7.5% மாணவர்கள் உள்ளே போவாங்க, தமிழ் வழி மாணவர்கள் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும்னு சொன்ன உடனே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை போட்டுட்டு அது நியூஸ் வந்தது தான் சிறப்பு. டெல்லியிலிருந்து ஒரு பாஜக அமைச்சர் ஆளுநர் ஒப்புதல் அளித்து விட்டார்னு அங்கேருந்து பேட்டி கொடுக்குறாரு. கவர்னர் யோ நான் எப்போ கொடுத்தேன்னா இல்லை சார் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பவர்ஸ் இருக்குது, 23 அக்டோபர் கொடுக்குறாங்க. மறுநாள் ஆளுநர் கையொப்பமிட்டார். அதுக்குள்ளே பிஜேபி தலைவர்களே சொல்லி ஏங்க அந்த மாதிரி சைன் பண்ணியாச்சு, நீங்கள் பெருமை எடுத்துக்கங்க சொன்னோன்னே ஏற்கனவே அவங்க நீட் இருக்கிறதுல வந்து பிஜேபி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து பார்த்தீர்களா எங்களது ஆளுநர் 7.5% ஒப்புதல் கொடுத்துட்டாரு. ஆளுநர் என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம்? எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் யூஸ் பண்ணி ஆர்டர் சைன்ட். அது இந்த அளவுக்கு பயனளிக்கிறதுலாம் வேறு. நான் இதில் என்ன பார்க்குறேன்னா அந்த சாதுரியம், உண்மை அவர் செக்மேட் டெசிஷன் மேக்கிங். இன்னொன்று அக்டோபர் மாதம் இது நடக்குதா, அப்போல்லாம் இவர் பிரச்சாரத்தில் இருக்கார், ஞாபகம் இருக்கா? ரொம்ப ஏர்லியர் ஸ்டார்ட் பண்ணார். வெற்றி நடை போடும் தமிழகன்னு காதில் ஒரு மைக்க மாட்டேன்னு சுற்றி நிற்பார். இப்போ கவர்னர் அடிச்சுக்கிட்டே இருக்கார், ஃபோனை எடுக்கலை. கேம்பெயினில் இருக்கார் சொல்லிட்டு நைட்டு பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு வந்து சார் இல்லை சார் இந்த மாதிரி அவசரம் நாங்கள் சைன் பண்ணேன். என்ன பண்ண முடியும் கவர்னர்? இல்லை அது ரத்துன்னு சொல்லி தான் பாரேன். அவரையும் பகிச்சிக்கல. இல்லை சார் பிரச்சாரத்தில் இருந்தேன் அதனால் கவர்னர் ஃபோன் எடுக்க முடியல. இதே போல் இன்னொன்று குறிப்பிட வேண்டியது சாஸ்திரா பல்கலைக்கழக நிலம். அதே பன்வாரிலால் புரோஹித்தை, அந்த நிறுவனத்தோட செல்வாக்கு உங்களுக்கு தெரியும், டெல்லியில் இருந்த அழுத்தம். ஆளுநர் கடிதம் எழுதுகிறார், நான் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தை சென்று பார்த்தேன், அது ஒரு உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், இப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் தமிழகத்தில் இருப்பதை பார்த்து தமிழர்கள் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் ஒரு 5 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் புதுக்கோட்டையிலே 5 ஏக்கர் நிலம் தருகிறேன் என்கிறார்கள். நீங்கள் புதுக்கோட்டை நிலத்தை எடுத்துக்கொண்டு இந்த நிலத்தை அவர்களுக்கே கொடுத்து விடுங்கள்னு ஆளுநர் கடிதம் எழுதுகிறார். அது ஓப்பன் ஏர் பிரிசனுக்காக பிரிசன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம். ஓகே. இவரது தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள், சார் கைதிங்க தானே சார், எங்கே இருந்தால் என்ன சார்? தலைமைச் செயலாளர். பல்கலைக்கழகம் என்ன பல்கலைக்கழகம்? சாஸ்திரா. ஸோ கிரிஜா வைத்தியநாதன் கைதிங்க தானே சார். இவர் இப்போ மாதிரி இல்லை, அப்போ கைதிங்க இடமா பாவமாவுங்க சார், எங்கே இருந்தானே சார் கைதிங்க? இவங்களுக்குலாம் அவங்களோட கிரிஜா வைத்தியநாதன் பார்வையில் என்ன தெரியும் இவருக்கு? கூப்பிட்டு ஒரு சிவி சண்முகத்திட்ட, தம்பி அண்ணே உடனே நான் பார்த்துக்கிறேன், அது என்ன அவங்களுக்கு போய் அவங்க கட்டுவாங்க, என்ன நினச்சிருக்காங்க, உடனே நான் பார்த்துக்கிறேன். 1.5 பக்கத்துக்கு எழுதுகிறார் நோட்டு சிவி சண்முகம், சட்டத்துறை அமைச்சர், சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர். இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அந்த லேண்டை எடுக்க முடியாமல் இருக்கிறது காரணம் சிவி சண்முகம் எழுதின நோட்டு, இவர் பிறப்பித்த உத்தரவு. அதே போல் கிண்டியிலே HTL என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய இடம் வந்து 60களில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்காக தமிழக அரசு லீஸுக்கு கொடுத்த நிலம். ஓகே. அப்புறம் அந்த ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் லிமிடெட் அந்த நிறுவனத்தோட பேர். அந்த நிறுவனம் நஷ்டத்திற்கு உள்ளாகி, மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனம் நஷ்டத்திற்கு உள்ளாகி 1999 வாஜ்பாய் காலகட்டத்தில் அந்த நிறுவனம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டின் அடிப்படையில் தனியார் வசம் செல்கிறது. முகேஷ் அம்பானியோட துணை நிறுவனம் அதை எடுத்து விடுகிறது. தனியார் வசம் போனதும் அந்த நிறுவனம் அவர்கள் இண்டஸ்ட்ரியாக பயன்படுத்தியது போக ஒரு சர்டன் ஸ்பேஸ் இருக்கும்ல, அப்போ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்த நிறுவனத்தோட நிலம் வந்து அந்த நிறுவனம் நஷ்டமானதுனால வங்கிக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகைக்கு பதிலாக வங்கிகள் அந்த நிலத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்குது. ஓகே. மீதி இருக்கிற நிலம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லும்போது, மீதி இருக்கிற நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று அந்த தனியார் நிறுவனம் சொல்லும்போது, தமிழக அரசு உனக்கு தொழில் தொடங்கிறதுக்கு தான் அரசு அந்த நிலத்தை கொடுத்துச்சு, நஷ்டமாயிட்டோன்னா நிலத்தை கொடுத்துரு, லேண்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியாது சொல்லிட்டு கேட்டபோது, முகேஷ் அம்பானி நிறுவனம் அல்லவா, 21 தேர்தல் பேச்சுவார்த்தையை ஒட்டி அமித்ஷாவிடமிருந்து அழுத்தம் வருகிறது. 3 முறை சொல்லி அனுப்புகிறார் அமித்ஷா, அந்த லேண்டை கொடுத்துரு, அந்த லேண்டை கொடுத்துரு. 3 முறையும் ஒரே பதில் முடியாது சொல்லிவிட்டு அப்போ இருந்து சீஃப் செக்ரட்டரி சண்முகத்தை கூப்பிட்டு முடியாதுன்னு எழுதிருங்க ஃபைலில், இது அரசு நிலம், இதற்கு பட்டா வழங்க முடியாது தனியாருக்கு அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃபைல் எழுதியிருக்கு. அந்த HTL நிறுவனம் வந்து இன்றைக்கும் அந்த கவர்மெண்ட் லேண்டை தனியாக யூஸ் பண்ணாமல் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணுற இந்த உறுதி. அப்போ பணியாற்றிய அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது, எப்படி சார் இவருக்கு ஒன்றுமே தெரியாது, எப்படி சார் இது வந்தானா கற்றுக்கிட்டாருன்ற.
இப்போ லாஜிக்காக இருக்க மாதிரி தானே சார் இருக்குது. சிறை கைதிகள் தானே, அவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க ஏன் இப்படியான ஒரு முடிவை எடுக்கிறாங்க சார்? இல்லை அரசுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அரசு நிலம் தெரிஞ்சு தானே கட்டினேன். இல்லை இப்படி மக்களுக்கான நன்மையான ஒரு ஸ்கீம் தான் இது. இது மக்கள் சார்ந்து இவர் யோசிக்கிறார் இல்லையா, அவர் யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அப்புறம் ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி முடிவுலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு கேட்குறேன். எது சரி என்பது அவர் மனதுக்கு படிக்கிறதோ அதில் உறுதியாக இருக்கிறார். அந்த உறுதி ஒரு தலைவனுக்கு அழகு என்று நான் அவரோட வழித்தோன்றர்கள்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மக்களுக்காக நின்னவங்க செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு இப்படிப்பட்ட ஆளு தான் லீடராக வர முடியும். இப்படிப்பட்ட ஆளு தான். விவசாயிகளை பற்றி விவரம் தெரியாமல் இருந்தால் கரும்பு காட்டுக்குள் கான்கிரீட்டை ஊற்றி கேன்வாஷ் போட்டுக்கொண்டு நடப்பாரா ஒரு முதலமைச்சர்? ஸோ இன்னொரு காட்சி கூட இருக்குது. பதநீர் வந்து இன்றைய முதலமைச்சர் குடிப்பார். ஏன்னா இனிப்பாக இருக்குது, சக்கரை போட்டுறீங்களா அப்படின்னு கேட்டார். இவர் இயல்பிலே விவசாயி. அதனால தானே அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிலத்தடி நீரை எப்படி உயர்த்தும் என்பதற்காக அந்த நம்ம நிகழ்ச்சியில் பேசின அந்த கூட்டமைப்போட தலைவர் சொன்னார்ல, ரெகுலராக இன்ஜினியர்ஸ் கிட்ட இவரே பேசிக்கிறார். பிடபிள்யூ வச்சிருக்காருல்ல, இவரே பேசுறது இன்ஜினியர்ஸ் கிட்ட. அது வந்ததுனால இன்றைக்கி நிலத்தடி நீர் உயர்ந்துருச்சு. முன்னெல்லாம் 700 அடி 800 அடி போட்டாலும் தண்ணி வராதுன்றாங்க. குறிப்பாக எல்லாருமே நிறைய அட்ரஸ் பண்ணாத ஒரு விஷயம் வந்து குடிமராமத்து பண்ணி. இதுவும் விவசாயியாக இந்த ஆங்கிள் இருந்தாலும் யோசிக்கவே முடியும். அது ரொம்ப ரொம்ப டீப் ரூட்டடாக அந்த ஒர்க்கை பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த ஆட்சி அதை கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்களா என்னங்க டேட்டாஸ் தெரியல. ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. விவசாயிகள்ட்ட போய் கேட்டால் அந்த வேலை வந்து வேல்யூபிளான அதோட முக்கியத்துவம் என்னவென்பது தெரியும். இப்படிப்பட்ட ஆள் தான் லீடராக வர முடியும். கண்ணதாசன் எழுதியிருப்பார் இல்லையா, யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். உங்களுக்கு அந்த கன்சர்ன் புரிஞ்சாதான் அவனுக்கான கோரிக்கையை நிறைவேற்றி அவன் ஓட்ட பெறுறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி மக்கள்கிட்ட இருந்து மக்களோட பல்ஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா பீச்சில் மத்திய அரசுக்கு ஆதரவாக ஊர்வலம் நடத்திட்டு தான் இருப்பீங்க நீங்கள். இது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கிரவுண்ட்லேருந்து அச்சு புச்சு எல்லாரோடையும் சண்டை போட்டு மேலே ஏறி இந்த பொசிஷனுக்கு வந்ததுனால இந்த பதவியை தக்க வைத்து கொள்ள உழைப்பார். கொஞ்சம் அசந்தா செங்கோட்டையன் சீட்டை உருவிடுவான்னு சொல்கிறார். உழைப்பார். கம்பேஷன் அக்கௌண்ட் அப்பாயின்மெண்ட்டில் வந்த போன்சாய் செடியாக இருந்தால் இன்றைக்கி ஸ்டாலினை சேலஞ்ச் பண்ண முடியுமா? கட்சியில் யாராவது உதயநிதியை சேலஞ்ச் பண்ண முடியுமா? அவர்கள் இருவருமே அதற்காக என்ன உழைத்தார்கள், எதற்கு உழைக்க வேண்டும், தேவையே இல்லை. அப்போ அவங்களுக்கு இதை காப்பாற்றிக்கணுன்ற அக்கறை இருந்தால் தானே வேலை செய்வாங்க. எப்படியாவது இந்த பதவியை பிடிக்கணுன்ற குறைந்தபட்சம் ஸ்டாலினுக்கு அண்ணனோட சண்டை போடணுன்ற போட்டியாவது இருந்துச்சுப்பா. பையனுக்கு அதுவும் இல்லை. ஆனால் அப்பாவோட சண்டை போடுறேன், அப்படியே சொல்ல செய்ய மாட்டேங்க அப்படின்னு. சார் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எதிர்கட்சி நிலை எடுத்து திரு ஸ்டாலின் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க. நாளைக்கு திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்துடுவார். அந்த டைமில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய இதே மாதிரி அவர் செஞ்ச சாதனைகளை பேசத்தானே போகிறீங்க. என்னம்மா சாதனை? மனசாட்சியோடு சொல்லுங்கம்மா. 1.5 வருஷமாக இருக்குதுங்க, நீங்களும் ஃபீல்டில் பல வருஷமாக இருக்கீங்க, சொல்லுங்கம்மா கொஞ்சம். ஆக நான் இதைத்தான் அருள்மொழி வைக்கிறேன். நான் இதை ஒரு ஒரு நியூட்ரல் அப்சர்வராக தூரத்துலேருந்து பார்க்குறேன். இந்த மனுஷனோட ட்ராவல் இதெல்லாம் வந்து இந்த சசிகலா ஜெயலலிதா தேர்ந்தெடுத்த பன்னீரை விட சிறந்த அடிமை என்று நினைத்து தான் பழனிசாமியை தேர்ந்தெடுத்தார் இல்லைங்களா? அண்ட் அவர் அதை எதிர்கொள்கிறார் பார்த்தீங்களா, தப்பிச்சு ஓடாமல். ஆமாம், பெரியவங்க காலில் விழுந்து வணங்கின என்ன தப்பு சொல்லிட்டாரா? அதை பற்றி ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான குவாலிஃபிகேஷன், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வெள்ளமண்டியாவாரி தான் ப்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பார்த்தீங்களா? தமிழகத்தில் எந்த திசையிலிருந்து கேள்விகள் வந்தாலும் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் பத்திரிகையாளர்களை நேரடியாக எதிர்கொள்ளும் தலைவர்களில் தமிழகத்தில் எனக்கு தெரிந்த அண்ணன் திரு சீமான், திரு டிடிவி தினகரன், திரு பழனிசாமி. இது ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன். எங்கிட்ட வந்தாலும் கேள்வி வரட்டும். அண்டு கடைசியாக முடிக்கிறது முன்னாடி இதை மட்டும் சொல்லிடுறேன். அந்த நம்ம வீட்டில் தாக்குதல் நடந்துச்சுல்ல, அந்த தாக்குதலில் தொடர்ந்து பேசுனதுக்கான காரணம் அவருக்கு ஒன்றும் இதை பேசுனதுனாலாம் ஒன்றும் பெருசாக ஓட்டு விழுந்துடாது. உள்ளபடியே அவர் அந்த பெயினை உணர்ந்தாருன்னு நான் பார்க்குறேன். உண்மை. அவர் அந்த யூஸ் பண்ண உங்கள் வீட்டில் நடந்தாலும் சும்மா அருள்மொழி, அருள்மொழி இதே தான் அவர் தான் வீட்டில் வளர்ந்ததா, வீட்டில் இந்த சம்பவம் நடந்ததா உணர்ந்தாருன்னு நான் பார்க்குறேன். இதைத்தான் நான் யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம்னு சொல்கிறேன். நான் இப்போ அசம்பிளியில் எழுதுனோடனே அவை முன்னவர் சொல்கிறாரு, இது என்ன ஒரு பெரிய விஷயம், உங்களுக்கு இது பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டில் ஒருத்தர் சும்மா இருப்பீங்களா? என்னங்க இது? இயல்பான கோபம், சீட்டை பார்த்து படிக்கிற கோபம் இல்லை, அது இயல்பான கோபம். எப்படி அதை செய்ய முடியும்? ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் இவ்வளவு அநாகரிகமாக நடந்துப்பாங்க. 3-4 வாட்டி பேசுகிறாருப்பா.
பிரஸ் மீட் கொடுத்தாரு, உள்ள கொடுத்தாரு. பேசினாரு, அது கவனிப்பு தீர்மானம் கொண்டு வரணும் ட்ரை பண்ணாரு. உள்துறை மானிய கோரிக்கையில பேசுறாரு. இத அவை குறிப்பில் இருந்து நீக்குவோன்னு சொன்னோன்னே ஏங்க அவரை பார்த்து பயப்படுறீங்க? எங்களை கூட தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு, நாங்கள் பயப்படலையே, நீங்கள் பயப்படுறீங்க. இந்த கேர் முக்கியன்றேன் நான். இது இருக்குல்ல. ஸோ இப்படிப்பட்ட ஆளு இதே நபர்கிட்ட மரக்காணம் செங்கல்பட்டில் கள்ளச்சாரை சாவு நடந்துச்சுன்னா இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டேன், முடிச்சிடலாம். பென்னிக்ஸ் ஜெயராஜ் மறந்துருச்சு, ஓகேவா? ஜெயராஜ் பென்னிக்ஸ் சம்பவம் நடந்துருச்சு. கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டே வந்து சிபிசிஐடி விசாரிக்கணும்னு சொல்லிடுச்சு. டிஜிபியாக திரிபாதி இருக்கார். வழக்கமாக காவல்துறை உருட்டும் உருட்டை இவரும் போய் உருட்டுகிறார். நம்மளே சிபிசிஐடி விசாரிக்கலாம்னு அதான் கோர்ட்டு பண்ணிடுச்சேன்னொடனே உளவுத்துறை வந்து சிபிஐக்கு கொடுத்துடலாங்குது. திரிபாதி வந்து நம்மளே வச்சுக்கலான்றாரு. இவர் சிபிஐக்கு கொடுத்துடலான்ட்டு முடிவெடுத்த பிறகு அது வரைக்கும் சிபிஐ டேக் ஓவர் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன், அந்த இதுக்கு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுது. கோர்ட் என்ன சொல்லிடுதுன்னா அது வரைக்கும் சிபிசிஐடி விசாரணை நடத்தணும், சிபிஐ என்னைக்கு டேக் ஓவர் பண்ணுறதோ அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. சரி, சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு திரிபாதி வழக்கம் போல் போய் உருட்டார். சார் இல்லை சார், ஃபோர்ஸோட மொரால் போயிடும். இது அதுக்குள்ளே ஆல் இண்டியா நியூஸ் ஆகிடுச்சு. ஆமாம், ஃபோர்ஸோட மொரால் போயிடும். இன்ஸ்பெக்டர்லாம் போய் அரெஸ்ட் பண்ணால் டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. சிபிஐ என்ன பண்ணிக்கிட்டோம், நம்ம பண்ண வேணாம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணலன்னா நாளைக்கு இங்கே எத்தனை தலை உருளுன்னு தெரியாது. இதே வார்த்தையை திரிபாதிட்டு சொல்கிறேன். ஓகே, 10 பேரை கைது செய்து சிபிஐக்கு வழக்கை சிபிசிஐடி ஒப்படைத்தது. இந்த பீச்சில் விக்னேஷ் என்கிற விக்னாவோட அந்த கொலையில் இன்றைக்கி வரைக்கும் கைது செய்யப்பட்டாங்களாப்பா? சார் ஓப்பனாக பல்வீர் சிங்கே எதுவும் பண்ண முடியல. பல்வீர் சிங் 1.5 வருஷமாக ட்ரையலுக்கு வரலையா? காவல்துறையில் அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நீதிமன்றத்தை மதிக்கலை. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சொல்லியிருந்தவங்க டிஜிபி ப்ரொமோஷன் ஆகிட்டு அடுத்த மாதம் ரிட்டையர் ஆகிறாரு. இதெல்லாம் ஃபேமாக இருக்காருன்றாங்க. நடந்து போச்சு. அந்த ஸ்டெர்லைட் விவகாரத்தை பிறகு அதிகாரிகளை எங்கே வைக்கணும்னு தெரியுது இருக்கு. கரெக்டாக அதே போல் ஜெயலலிதாவும் அதிகாரிகள் பேச்சை கேட்டு வீணாக போன காலம் ஒன்று. 2001 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க தெரியுமா? அதெல்லாம் அதிகாரி கூட இருக்கவங்க சொல்கிறது. நாராயணன் ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார், பெரிய பலத்த அடி அவங்களுக்கு. ஆமாம், அப்படியே நம்பினோடனே அதுக்கப்புறம் கட்சிக்காரன்ட்ட பேசுவார். இவரும் அதிகாரிங்க வந்து சொல்கிறான்னு அதை கேட்டுக்கிட்டு கட்சிக்காரங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹில் டேக் தி ஃபைனல் கால். இந்த கிராஸ்ப்பு, இந்த அனுபவம், இந்த புரிதல் ஒரு லீடருக்கு இருந்தால் தான் நல்ல நிர்வாகத்தை தர முடியும். இந்த அனுபவமும் புரிதலும் இல்லாத காரணத்தால் தான் 4 அதிகாரிகள் சிஎம்ஐ கீ கொடுத்து அவங்க இஷ்டத்துக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆட்சிக்கு அவப்பெயர், கட்சிக்கும் அவப்பெயர். அதனால் இதை வந்து நீங்கள் தொடக்கத்தில் கேட்டீங்க, இது என்ன ஒரு பெரிய ஆள் இவருன்ட்டு இவருக்கு போய் என்னமோ சிறப்பாகலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இதை நான் பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். ஆன் ஹிஸ் பர்த்டே, அண்ணா அவரது பிறந்த நாள் அன்று இது பதிவு செய்யப்பட வேண்டும். பெரிய ஆளுன்னெலாம் நான் சொல்ல சார், இப்போ பர்டிகுலராக சொன்னீங்க ஏடிஎம்கே தோன்ற கீழே வந்து திட்டுவாங்க. எனக்கு என்ன இல்லை, பர்டிகுலராக இவருக்கு நம்ம பிறந்த நாள் அரசியல் அரட்டைகளை சொல்ல வேண்டியது இல்லை. இது இதை சொல்லணுன்றதுக்காக தான்மா நான் வந்து இவர் பயங்கர ஒரு 10 பேர் ஒரே கையில் வீழ்த்தக்கூடியவர் அப்படின்லாம் நான் சொல்ல. ஒரு சாமானியனாக இருந்து நானும் என்னோடய குவாலிஃபிகேஷன் என்னன்றது தெரியும், கல்வி தகுதி என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு 16 வயசில் அரசு பணியில் 10வது முடிச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் 10வது தான் படிச்சிருக்கேன். என்ன மாதிரி பார்க்குறேன் நானாக கற்றுக்கிறேன். லேர்னிங். நான் கல்லூரிக்கு போகல, +2 கூட படிக்கல, பெரிய ஆங்கில அறிவுலாம் எனக்கு கிடையாது. இன்றைக்கி என்னிடம் இருக்கக்கூடிய அறிவு எல்லாமே நானே உழுந்து அடிபட்டு கற்றுக்கிட்டது. சிறிய வயதில் அதிகாரிகளிடம் ஆங்கிலம் தெரியாது என்று நான் பெற்ற அவச்சொல் என்னை ஆங்கிலம் படிக்க வைத்தது. ஜார்ஜில் எனக்கு ஆஃபீஸரு, ஓகே, இங்கிலீஷில் வந்து திட்டுவாங்க, நான்சென்ஸ். எனக்கு இங்கிலீஷ் தரேன் இப்படி இன்சல்ட் பண்ணுறேன். என்ன கற்றுக்கிறேன் தாங்க இங்கிலீஷை. கம்ப்யூட்டர் தெரியாது, நாங்கள் கற்றுக்கிறேன் கம்ப்யூட்டரை. இந்த ரிஃப்ளெக்ஷனாக பார்க்குறேன். வெள்ளமண்டி வியாபாரி மேலே வந்து புரட்சி தமிழர் வைக்கிறார். நான் இன்றைக்கி ஒரு அரசு அலுவலகத்தில் கிளர்க்காக இருந்தவன் இன்றைக்கி ஒரு ஊரறிந்த வகையில் ஒரு மதிக்கக்கூடிய ஊடகவியலனாக வளர்ந்திருக்கிறேன். ஸோ சிமிலாரிட்டி பார்க்குறேன். ஸோ அந்த அடிப்படையில் திரு பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எதற்கு சிலர் எடப்பாடி பழனிசாமிக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மென்மேலும் வளரட்டும். ஸோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள்
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் அடுத்த பிறந்த நாளை தமிழகத்தின் முதலமைச்சராக கொண்டாட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேங்களா? நன்றி. நன்றி.